according to you, how you see money, sir? அதை வந்து எப்படி பார்த்தா we can attract more money in life? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சில தாட் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்துக்கிட்ட அந்த மணி அப்படிங்கிறது வரவும் செய்யும், மல்டிப்ளையும் ஆகும். சிக்கனமாக இருக்கிறது நல்லது, ஆனால் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது போது அதுவும் ஒரு அன்ஹாப்பி மணி ரிலேட்டடாக ஒரு எனர்ஜி டேமேஜிங் தான். பிகாஸ் யூ ஆர் செட்டிங் அப் அ ஃபனல் சிஸ்டம் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் லாட் ஆஃப் ரேஷனல் திங்கிங். நிறைய பேர் வந்து இந்த மணியை பற்றி நம்மளுக்கு ஒரு ராங் பிலீவ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மைட் பி தட் அஃபெக்ட்ஸ் த ரியாலிட்டி. நீ சொல்கிறது பார்த்த பணம் என்ன மரத்தில் காய்க்குது அப்படின்லாம் நம்ம பெரியவங்க பேசி நம்ம கேட்டிருக்கோம். பட் ஒரு குழந்தைகிட்ட சொல்லும்போது தட்ஸ் வேர் ஃபனல் சிஸ்டமில் எக்கோலேலியா அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ் நடக்கும். ஆல் த 99% ஆஃப் த மணி இஸ் ஸ்டக் அப் வித் 1% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். நம்ம ஒரு அரௌண்ட் 30-40 இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராட்டப்பில் வளர்ந்துட்டாங்க. இப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி? யூ நீட் நாட் சேஸ் மணி, லெட் த மணி சேஸ் யூ. அப்படி ஒரு மைண்ட் செட் மெயின்டெனன்ஸை கொண்டு வா. வெல்கம் டு பிராண்ட் நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எதனால் வந்து நம்மளுக்கு மணி லேக் ஆகுது, ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வி ஆர் ஃபேஸிங், நெகட்டிவ் அபவுட் மணி மைண்ட் செட், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் ஃபியூ டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் ஆல் நெகட்டிவ் திங்ஸ். So, Mr. Manikandan Sundaresan sir, who has around 23 years of experience in transforming people and being a law of attraction mentor for many entrepreneurs. So, இன்னைக்கு நம்ம அவர் கூட டீட்டெயில்டாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நம்ம இன்னைக்கு லைக் அபவுட் மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும், ஏன்னா இப்போ மேஜராக வந்து மணி இஸ் த பிக்கஸ்ட் பெயின் பாயிண்ட் ஃபார் மெனி பீப்புள். ஸோ மணியை பற்றி நம்ம கொஞ்சம் வந்து பேசலாங்களா? சரி, கண்டிப்பாக. ஸோ அக்கார்டிங் டு யூ, ஹவ் யூ சி மணி சார்? மணி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா, இல்லை மணி வந்து மெட்டீரியலாக பார்க்கணுமா, இல்லை அதை வந்து எப்படி பார்த்தா we can attract more money in life? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஜஸ்ட் லைக் த ஃபுட் வி அட்ராக்ட், ஓகே, த கிளாத்ஸ் வி அட்ராக்ட், அந்த மாதிரி மணி ஒரு எனர்ஜி, அதையும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அது ஒரு எனர்ஜி தான். அதாவது நம்மளுக்கு வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து புகுத்தப்படுறதுனால அது ஒரு எனர்ஜியாக பார்க்குறது அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஆஃப் திங்கிங்கை நம்ம மறந்துடுறோம். ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சில தாட் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்துக்கிட்ட அந்த மணி அப்படிங்கிறது வரவும் செய்யும், மல்டிப்ளையும் ஆகும். 3 M's அப்படிங்கிறத பற்றி நானும் நீங்களும் பேசியிருக்கோம். அதாவது மேக், மேனேஜ் அண்ட் மல்டிப்ளை. மேக் த மணி, முதல்ல உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத எனர்ஜி பூர்வமாக அதை நீ ஜஸ்ட் மேக் இட், அட்ராக்ட் இட் அண்ட் மேக் இட். அப்புறம் அந்த பணத்தை வந்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது. அப்படி இப்போ 1 கோடி ரூபா ஒருத்தன் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபைன், தட்ஸ் அ வெரி குட் தாட். ஆனால் அந்த 1 கோடி ரூபா வச்சு அந்த பர்சன் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் பல பேர்த்துக்கிட்ட பதில் இருக்கு. அங்கே தான் அந்த 2வது M, மேனேஜ் அப்படிங்கிறது வருது. முதல்ல மேனேஜ் பண்ண தெரியுமா? ஓகே, 1 கோடி உனக்கு கிடைச்சாச்சு, நீ என்ன செய்ய போற? What you are going to do with it? What you are going to do with it? அதுக்கு நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ராஜா வந்து பயங்கரமாக ஆசைப்பட்டே இருந்தார். அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு ஜீனி ஒன்று கிளம்புது. அப்போது நீ ரொம்ப ஆசைப்படுற, கடவுள், நீ கும்புற கடவுள் என்னை உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சார், உனக்கு என்ன வேணும்? எனக்கா கண்டிப்பாக நான் கேட்கறதுல கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ கேட்டுப்பார் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துக்கிட்டு ஒரு சின்ன மாளிகை, இது அல்லாமல் இன்னொரு மாளிகை வேணும். என்ன சிறுசாக யோசிக்கிற, பெருசாக யோசி. சின்ன மாளிகை எதுக்கு, பெருசாக கேளு, இன்னும் பெருசாக கேளு. அப்படியா? சரி, ஓகே. அதில் ஒரு 2 பேர் எனக்கு வந்துட்டு பணியாட்கள் இருக்கிற மாதிரி இப்போ இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ப்ரைவேட்டாக 2 பேர். என்ன 2 பேர்? அப்படியெல்லாம் கிடையாது, நீ பெருசாக கேளு, இன்னும் 10 பேர் கேளு, இன்னும் 15 பேர் கேளு அப்படின்னு. சரி, ஓகே, ஒரு 15 பேர், என்ன 30 பேரை கேளு. இப்படி அவர் கேட்குற கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த பூதம் கொடுத்துட்டு இருந்துச்சே தவிர அவர் கேட்குற எதையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக கொடுக்கல. கடைசியில் அந்த ராஜா வந்து எனக்கு ஒரு பிளேட் ஃபுட்டு கொடு, பசிக்குது. என்னடா ஒரு பிளேட் கேட்குற, 10 பிளேட்டு கேளு, நல்லா சாப்பிடு. இப்படி கேட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடு, இன்னும் ஒரு டம்ளர், ஒரு பெரிய கோலையில் கேளு, நான் தரேன் அப்படி. கடைசியில் த கிங் ஸ்டார்ஸ் டு டெத். அந்த மாதிரி நிறைய பேர் கிரீடியாக ஆசைப்பட்டு அந்த மணிங்கிறதோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணாமே போயிடுறாங்க. ஸோ மணியை நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது அந்த மேனேஜ் அப்படிங்கிறது தெரியல. 3வது M பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை. ஸோ மேனேஜ் பண்ண தெரிஞ்சவருக்கு தான் அதை இன்னும் அதிகமாக மல்டிப்ளை பண்ண தெரியும். இந்த மல்டிப்ளை பண்ண வருதுங்கும் போது ராஜேஷ், மிஸ்டர் கென் ஹோண்டா, ஜாப்பனீஸ் ஆத்தர், மைண்ட்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவர் சொல்கிற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் பற்றி ஏற்கனவே நம்ம 2 பேர் பேசியிருக்கோம். ஹாப்பி மணி அண்ட் அன்ஹாப்பி மணி. கென் ஹோண்டா சொல்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மளிகை கடையில் போய் சாமானை வாங்குகிறோம்,
அந்த மளிகை கடையில் அந்த கிராசரிஸை வாங்கின உடனே பணத்தை கொடுக்கும்போது யூ பிளஸ் இந்த பர்டிகுலர் பர்சன். இப்போ நான் கொடுக்குற இந்த பணம் என் குடும்பத்துக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிராசரிஸ் கொடுத்ததுக்கு நான் நன்றி மனப்பான்மையோட கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி பிளஸ் ஆகுது. அது மூலியமா 10x எனக்கு மல்டிப்ளை ஆகி திரும்ப எனக்கு வரும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு அவர் அந்த புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ ஹாப்பியாக நம்ம வந்து மணி சந்தோஷமா கொடுக்கணும் அப்படி மைட் பி அது லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். திட்டி கொடுக்குறது சம்டைம்ஸ் இன்னும் நெகோஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது we have to give happily true like அது ஹாப்பியாக கொடுக்கும்போது it multiplies and come back to us. நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, சார் நான் வந்து என்னுடைய சேலரி எம்ப்ளாயீஸ்க்கு நான் என்னுடைய சேலரி கொடுக்கும்போது ஐ ஆல்வேஸ் கிவ் வித் அ ஃபுல்ஃபில்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த இடத்துல பர்பஸிவாக சொல்லலை, பட் எனக்கு அது இப்போ ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த லாஜிக் தான் when you are paying the money, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்ச அந்த லேபரர்ஸ்க்கு சாட்டர்டே யூ ஆர் பேயிங் த மணி இல்லையா, அப்போ அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறீங்க, நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மல்டிப்ளைங்க கொஞ்சம் கண்ணை மூடி ஃபர்தர் மாதங்கள் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒத்துக்குவீங்க நீங்கள் நல்லா தான் ஏர்ன் பண்ணீங்க. வாய்? பிகாஸ் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் த எனர்ஜி த மணி இஸ் ஜெனரேட்டிங். அப்போது அந்த எனர்ஜி கூட அலைன் ஆகணும் அப்படின்னா அங்கே தான் இந்த ஹாப்பி மணி அப்படிங்கிறது வருது. குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஹோட்டலில், அந்த குழந்தை என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுச்சு. கிவ் த பில் Money with a lot of happiness. You made my child very happy. The food was delicious. I bless you அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல எனர்ஜி அப்படியே தலைக்கீழாக மாறுது சில பேர்த்துக்கிட்ட. என்னென்னா சில பேர் வந்துட்டு திட்டி கொடுப்பாங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நான் 2000 கேட்டேன், நீங்கள் இப்படி 2500 சொல்கிறீங்க, சரி ஓகே இந்த வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல the energy is very dangerous. so we are giving wrong energy to the money. Yes, you are giving wrong energy to the money. You are contagiously giving wrong energy to the person who is receiving it, and you are also receiving wrong energy. Yes. மூணு பேத்துக்குமே பிரச்சனை. the money will not come to the giver anymore, and the receiver சந்தோஷமா இல்லை, கொடுக்குறவரும் சந்தோஷமா இல்லை. ஸோ இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவே ராஜேஷ் நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ மணி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஹவு மோஸ்ட்லி பீப்புள் ஆர் யூஸிங் தட் மணி, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அன்ஹாப்பியாக குடிக்கிறது, அது எப்படி நம்ம தவிர்க்கலாம், எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்குங்க? எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், சிக்கனக்காரன் என்றைக்கும் பணக்காரன் அப்படின்பார். ஸோ யூ ஆர் நாட் அ மைசர், கஞ்சனா நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சிக்கனமாக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. பட் தேர் இஸ் அன் ஐரனி இன் தட் ராஜேஷ். ரொம்பவும் நம்ம சிக்கனமாக இருக்கிற ஆட்களை பார்க்குறோம். சிக்கனமாக இருக்கிறது நல்லது, ஆனால் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது போது அதுவும் ஒரு அன்ஹாப்பி மணி ரிலேட்டடாக ஒரு எனர்ஜி டேமேஜிங் தான். வி கால் தட் as an எனர்ஜி டேமேஜிங். ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பட்ஜெட் போடுவாங்க, பார்த்து செலவு பண்ணுவாங்க, ஒவ்வொரு கொடுக்குற ஒவ்வொரு 10 ரூபாயும் மெஷர் பண்ணி பண்ணுவாங்க. இஃப் யூர் ரன்னிங் எ பிக் கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கணும். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறதப்போ நம்ம அவ்வளோ ஃபில்டரிங் போடும்போது பணம் வரதும் அதே மாதிரி ஃபில்டரிங் ஆயிடும். பிகாஸ் யூ ஆர் செட்டிங் அப் அ ஃபனல் சிஸ்டம் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் லாட் ஆஃப் ரேஷனல் திங்கிங். அவ்வளோ யோசிச்சு பகுத்தறிவெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படிலாம் யோசிச்சு பண்ணுறீங்க. அப்போ பணம் வரும்போதும் அதே ரெஸ்பான்ஸோட தான் வரும். நீ இவ்வளோ யோசிச்சு என்ன கொடுக்குறீல்ல, உன்ட்ட வரும்போதும் நான் இப்படித்தான் வரேன். அதுக்காக இஷ்டத்துக்கு ஊதாரித்தனமாக செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா the answer is no. What I'm trying to say is don't self sabotage. சைக்காலஜியில் செல்ஃப் சபோடாஜ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளேயே நம்ம ஒரு லிமிட்டை போட்டு நம்மளையே லோவாக ஃபீல் பண்ண வச்சுக்கிறது. 50,000 ரூபா ஒரு பர்சனுக்கு வந்துச்சு அப்படின்னா 50,000 நானா அவ்வளோ சம்பாதிக்கிறதா, ஐயோ அதுதான் செல்ஃப் சப்போர்ட். ஏன்னா எனக்கு அவ்வளோ தகுதி இல்லை. அப்போ எவ்வளோ ஒரு மோசம். we are limiting ourselves. you are limiting, self confining yourself. இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறீங்க சார்? நான் ஒரு 25,000 வாங்குறேன். I'll make it 3x, 75,000 உங்களுக்கு பே பண்ண சார். என்ன சொல்கிறீங்க? ஹார்ட் அட்டாக். நான்லாம் 75,000 ரூபாய்க்கு ஏன்? why not you? ஏன் 75,000 நீ தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன்? இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து the child trauma அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கலி, எப்படி அந்த அன்ஹாப்பி திங்கிங் அப்படிங்கிறத, அந்த அன்ஹாப்பி எனர்ஜியை கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்மியான பணம் இருந்துச்சுனாலுமே ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் சொல்லுவார், பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தால்தான் மதிப்பு. எக்ஸாக்ட்லி. ஸோ இருந்தாலும் கம்மியாக இருந்துச்சுனாலும் உனக்கு வேணுங்கிறத சந்தோஷமா செலவு பண்ணு. வீட்டுக்கு தேவையானதை சந்தோஷமா வாங்கி கொடு. பிரியாணி வாங்கி கொடுக்க முடியலனாலும் ஒரு சின்ன டிஷ்ஷாவது ஒரு மினி மீல்ஸாவது வாங்கி கொடு. அண்ட் டூ தேட் வித் லாட் ஆஃப் கிரேஸ். எதையும் நிந்திக்காம, எதையும் சாபம் போடாம, எதையும் திட்டாம, நமக்கெல்லாம் பார் இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியல சொல்லாம, பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஹேவ். அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் வே டு அட்ராக்ட் மோர் ஆஃப் மணி.
அந்த இடத்துல அந்த எனர்ஜி அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. நீங்கள் பேசும்போது அந்த சைல்டு ட்ராமா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்மளோட ஓல்டு பிலீஃப் சிஸ்டம் லைக் நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்ம குழந்தையிலிருந்து வளரும்போது நிறைய பேர் வந்து இந்த மணியை பற்றி நம்மளுக்கு ஒரு ராங் பிலீஃப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மைட் பி தட் அஃபெக்ட்ஸ் த ரியாலிட்டி. இப்போ இருக்கிற போது அது அஃபெக்ட் பண்ணுமா பழசு எல்லாமே? வெரி மச். யா யோர் ஃபாதர் இஸ் நாட் அ ராக்கஃபெல்லர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஃபேஸ் ஒன்று இருக்கும். உங்கள் அப்பா பெரிய ராக்கஃபெல்லர், நம்ம ஊரில் உங்கள் அப்பா ஒன்றும் பெரிய அம்பானி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அவ்வளோதான். நீ சொல்கிறத பார்த்தா பணம் என்ன மரத்தில் காய்க்குது அப்படின்லாம் நம்ம பெரியவங்க பேசி நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம பெரியவங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நானெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா கையில் இருக்கும், அந்த 2 ரூபா வச்சுட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபைன், ஃபென்டாஸ்டிக். அந்த டைமில் நீங்கள் அவ்வளோ அழகாக சர்வே பண்ணீங்க. அவர் ரெஸ்பெக்ட்ஸ் டு தேட். பட் ஒரு குழந்தைகிட்ட சொல்லும்போது தட்ஸ் வேர் ஃபனல் சிஸ்டமில் எக்கோலேலியா அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ் நடக்கும். லெட் மீ டெல் யூ வாட் இஸ் எக்கோலேலியா. இப்போ நான் ஒரு குழந்தைய ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட வந்துக்கிட்டு நம்மளால் இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும், நமக்கு இவ்வளோ தான், உங்கள் அப்பானால இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அதை கேட்டுக்கிட்டே அந்த ஃபனல் சிஸ்டம் மூலியமாக நான் கொடுக்குற ஃபீடிங்கை ஆஸ் அ ஃபாதர் நான் கொடுக்குற ஃபீடிங்கை அதை அப்படியே முழுசாக நம்பி அதுக்குள்ளேயே வந்துக்கிட்டு ஒரு எக்கோ நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம அப்பானால இவ்வளோ தான் முடியும், நம்ம அம்மானால இவ்வளோ தான் முடியும், நம்ம குடும்பத்தால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இப்படி சொல்லி ஒரு எக்கோ உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது டுமாரோ வென் தட் சைல்டு க்ரோஸ் அப் தட் சைல்டு வில் ஆல்சோ பி லேக்கிங் மணி. ஸோ இந்த எக்கோலேலியாவை நம்ம தமிழ்நாட்டில் பல பேரண்ட்ஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது தெரியாது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சைக்கலாஜிக்கலி இட் அஃபெக்ட்ஸ் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் தான் ராஜேஷ். So we are programming the kid in a wrong way. Wrong way. We are programming the kid in a wrong way. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பணத்தை பற்றி என்ன டெஃபினிஷன் சொல்கிறீங்களோ அதுதான். எஸ், வெறும் பணம் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி வெறும் பணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மெட்டஃபார். ஓகே, திஸ் இஸ் மணி, இது கடவுள் மாதிரி தான். ஆனால் நம்மளால் இதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசார ஒரு வேலையை நீ விரும்பி செஞ்சேன்னா இந்த பணம் தானாக உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரகம் இருக்குது. ஓகே, ஸோ என்ன நினச்சிட்டு இருக்கிற 10 ரூபா நாள் 10 ரூபா அப்படி இப்படி இன்னொரு ரகமும் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரைசிங் த கிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதில் எக்கோலேலியா அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே அப்ளிகபிள் ஆகும். ஒன் சைல்டு வில் ஹேவ் பாசிட்டிவ் எக்கோலேலியா. பாசிட்டிவ் எக்கோலேலியான்னு எப்படி? தம்பி பணம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ கஷ்டப்பட்டு தான் பணம் வரணுங்கிறது இல்லை, நீ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணினாலும் பணம் வரும். பணம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த லிமிட்டுங்கிறது கிடையாது. அபண்டன்ஸாக அந்த பணம் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஸோ உன்னால் நீ நினச்ச அப்படின்னா, நீ பிளான் பண்ணனா, நீ அதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சுன்னா உன்னாலே இப்படி பண்ண முடியும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்கோலேலியா. ஓகே. So that particular son who receives this feeding from the father, he studies well, and பணத்தை கொண்டு வரதுக்கு அவனுக்கு ஒரு பிளாக் இல்லைன்னே அவன் நினச்சிட்டு இருப்பான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன செல்ஃப் சப்போர்ட் ஆச்சுங்கிறத அந்த விஷயத்தை அந்த பையன் பண்ணவே மாட்டான். And that's how the person becomes rich. Okay. Right? All the 99% of the money is stuck up with 1% of world's population அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னாங்க. 99% பணம் வந்து உலகத்தில் இருக்கிற 1% பசங்க அவங்க அந்த ஆட்களுடைய கையில் இருக்கு அப்படின்னு. அந்த 1% வரவங்க தான் எலான் மஸ்க், ஜுக்கன்பர்க், அம்பானி, அவங்க தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் அஸ்? தே டோன்ட் செல்ஃப் சபோர்டாஜ். தே அண்டர்ஸ்டாண்ட் தட் மணி இஸ் எனர்ஜி. இறைக்கிற கிணறு தான் சொரக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ கொடுக்க சந்தோஷமாக ஹாப்பி மணி சந்தோஷமாக கொடுக்க அது சொரக்கும். நம்மளால் முடிஞ்சதுன்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீடிங்கை கொடுத்து பாசிட்டிவான எக்கோலேலியாவை அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்தோம்னா we will live a ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ க்ரோன் அப் ஆயாச்சு சார். ஸோ ஹவு டு லைக் அதை ரீகண்டிஷன் பண்ணுறது எப்படி? இப்போ ஆல்ரெடி லைக் நம்ம ஒரு அரௌண்ட் 30-40 இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராட்டப்பில் வளர்ந்துட்டாங்க. இப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி? ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RASன்னு சொல்லுவாங்க. ராஜேஷ், இட்ஸ் அ சயின்டிஃபிக் மெக்கானிசம். ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அந்த ராக்கெட்டை அட்டாக்கிங் மிசைலை டிசைன் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் இதில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, நார்த்தில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக போய் டார்கெட் இப்படி ஹிட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதலே அதை ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பிரெயின், அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயினுடைய நியூரல் சிஸ்டம் டிஃபைனிங் தான், அதை மாடலிங்காக எடுத்து தான் அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே. ஸோ க்ரோனப்பான பர்சன்ஸ் வந்து இனிமே இந்த புது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மாதிரி அவங்களுடைய மைண்டை மாற்றிக்கணும். மணி கம்ஸ் ஈஸிலி டு மீ, ஐ டி நாட் சேஸ் மணி. கண்டிப்பாக என்னுடைய வேலையை செய்யும்போது எனக்கு தேவையான என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பணம் டெஃபினட்டாக நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வரும். ஓகே. As a saying goes, you don't get what you desire, you get only what you deserve. நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கிறது இல்லை, ஆனால் நீ எதுக்கு தகுதியானவனோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு பெரிய தகுதி இருக்குன்னு why not the person think?
ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது, ரைட்? ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் பேசிக்கலி அன் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் மணி கம்மிங் டு மீ. ஓகே. நெவில் கார்டார்ட் வந்து அதை அழகாக சொல்லுவார், என்னன்னா யூ நீட் நாட் சேஸ் மணி, லெட் த மணி சேஸ் யூ. அப்படி ஒரு மைண்ட் செட் மெயின்டெனன்ஸை கொண்டு வா. மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் அகைன், மைண்ட் செட் அப்படிங்கிறது அதாவது ஐசைட்டில் பார்க்கறதுங்கிறது வேற, மைண்ட் சைட்டில் பார்க்கறதுங்கிறது வேற. லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரூஸ்லி அண்ட் ஜாக்கி சான். ப்ரூஸ்லி வந்து வயலன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி நடிச்ச 5 படத்துலையுமே அவர் கொடுக்குற அந்த குங்ஃபு இது வந்து பயங்கரம் டெரிஃபிக்காக இருக்கும். அட்டாக்லேருந்து கிக் வரைக்கும் எல்லாமே டெரிஃபிக்காக இருக்கும். ப்ரூஸ்லி இறந்துட்டார். தேர் வாஸ் அ வெரி பிக் வேக்யூம். ஹாங்காங் சினிமா அண்ட் ஹாலிவுட் சினிமா ரெண்டுக்குமே வந்துட்டு குங்ஃபுல பெரிய வேக்யூம். ஒன் மேன் டர்ன்ஸ் அப் ஹூ கன்சிடர்ட் ப்ரூஸ்லி ஆஸ் அ பிக் ஹீரோ. பிக் பாஸ் படத்தில் வந்துட்டு ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்குறதே ஒரு பெரிய வரம் அப்படின்ட்டு ஜாக்கி சான் ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்கி நடிச்சார். திஸ் மேன் ப்ரூஸ்லி பார்த்த ஐசைட் அப்படிங்கிறத மைண்ட் சைட்டை பார்த்த அப்படி என்னன்னா, why not mix humor into the violence? ஜாக்கி சான் சீரியஸாக சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, சிரிப்பீங்க. ஜாக்கி சானோட ஸ்டண்ட்ஸை சிரிப்பீங்க, ஆனால் உயிரை பணைய வச்சு அந்த ஸ்டண்ட்டை பண்ணுவார். வாட் அ கிரேட் தாட். அப்போது அந்த மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது, பணம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னம்னா அது பெரிய விஷயங்க. அது நம்மளுக்குலாம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன பாடு பண்ணும் தெரியுமா? இந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ பாடு, இப்படி நீங்கள் பேச 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 10,000 ரூபா மட்டும் இல்லை, 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. மணியோட அதை நீங்க சொல்ற அந்த எனர்ஜி பயந்துட்டு போயிருமோ? கண்டிப்பா. இவங்கிட்ட போய் நம்ம என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இட் மூவ்ஸ் அவே. ஓகே. பட் ஐ நோ தட் ஐ கேன் அட்ராக்ட் வாட் ஐ டிசர்வ். என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நான் போடுறேன். எனக்கு தேவையான மணி 10x புக்கில் அவர் அதை எழுதியிருப்பார் அந்த ஆத்தர். 10x எனக்கு திரும்ப வரும்னு நான் உறுதியாக நம்புறேன். அப்படிங்கும்போது யூ நாட் சேசிங் மணி, யூ மேக் த மணி சேஸ். இந்த எனர்ஜி ஷிஃப்ட் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டெக்னிக்.